இந்தியாவுடைய நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில். பில்கிஸ் பாவனுடைய வழக்கு, பாரதிய ஜனதா கட்சி குற்றவாளிகளினுடைய தண்டனை முடிவதற்கு முன்பே அவர்களை விடுதலை செய்தார்கள். உலகமே பார்த்து சிரித்தது. இஸ்லாமிய பெண் பில்கிஸ் பானுவனுடைய குழந்தையை கொன்று அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அவர் குடும்பத்தினரை எல்லாம் கொன்று கொடூரமாக நடந்து கொண்ட அந்த மிருகங்கள் 11 மிருகங்களை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தண்டனை முடிவதற்கு முன்பே விடுதலை செய்தது. உச்சநீதிமன்றம் போய் மறுபடியும் அவர்கள் சிறைக்கு போனார்கள். நீதிபதிகள் கேட்டார்கள், எப்படி நீங்க விடுதலை செய்வீங்க? மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை காட்டியது, அமித்ஷா சொன்னார், உள்துறை சொன்னது. அந்த அளவுக்கு பாலியல் குற்றவாளிகளை மாலை போட்டு வரவேற்றார்கள் விடுதலையானவர்களை. அதேதான் பாஜகவுடைய ஐடி பிரிவை சேர்ந்த 4 பேர் பாலியல் வன்கொடுமை வழக்கிலே கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் இப்பொழுது ஜாமீனிலே இருக்கிறார்கள். எத்தனையோ சாமியார்கள் இப்பொழுது ஜாமீனிலே இருக்கிறார்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை ஈடுபட்டவர்கள்.